பொதுவாவே நம்மளோட லைஃப்ல எதிர்பாராத உறவுகள்லாம் திடீர் திடீர்னு வந்து சேருவாங்கங்க. லைக் உங்களோட கூட பொறந்தவங்க, சொந்தக்காரங்க, அப்புறம் உங்களோட நெய்பர்ஸ் இவங்களெல்லாம் தவிர்த்து, நீங்க பார்க்காத ஒரு முகம் வெளிய போறப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ, இல்ல அண்ணனாவோ, தம்பியாவோ கிடைப்பாங்க. லைக் தங்கச்சியாவோ, அக்காவாவோ கூட கிடைப்பாங்க. அந்த மாதிரி வர உறவுகள் நமக்கு நம்ம கூட பொறந்தவங்கள விட நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. நம்மள கேர் பண்ணிப்பாங்க. அது போக நமக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட ஒரு அனுதாபமா ஒரு பக்கத்திலே உட்கார்ந்து நமக்கு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், நம்மள கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே உறவு இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு அமானுஷ்யமா மாறி உங்கள பின்தொடர்ந்தா என்ன பண்ணுவீங்க? எஸ், அதே மாதிரி தான் ராஜாங்கிற பிரதர் பெரம்பலூர்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல, அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்ல ஜாயின் பண்றாருங்க. அவர் மெக்கானிக் இன்ஜினியரா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணும்போது அவர் ஆல்ரெடி 2-3 வருஷம் டிலே ஆகி தான் அந்த காலேஜ்லேயே போயிட்டு ஜாயின் பண்றாருங்க. அவரோட குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் அவரோட சுச்சுவேஷன் வெளியே கொஞ்சம் கமிட்மெண்ட் இருந்த காரணத்தினாலையும் அவரால் 12th அப்புறமா காலேஜ் படிப்புக்கு போக முடியலைங்க. ஆனால் 2-3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு காலேஜில், அதாவது பெரம்பலூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜில் அவர் ஜாயின் பண்ணுறாருங்க மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில். இப்போது அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே இவருக்கு ஜூனியர்ஸ் தான். அது போக அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே இவரை வந்து அண்ணன், ஜி, வாங்க போங்கன்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்களாம். 1-2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருப்பாங்க. வயசில் மூத்தவங்களாவே இருந்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மாமா மச்சான்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிற சொந்தங்களும் இவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஆக்சுவலாக இவரோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருங்க. பெரம்பலூரில் இருக்கிற இந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 மாதம் மட்டும் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கிறாரு. ராஜாக்கு இந்த காலேஜ்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவர் ராஜா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் பெரம்பலூரில் இருக்கிற அவரோட சித்தப்பா தவறிடுறாருங்க. அவங்க சித்தப்பா தவறினதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டில் தான் போயிட்டு ராஜா தங்கி இருக்கிறாரு. ராஜாவோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட பிறந்த தங்கச்சி தான் சித்தி. அவங்க தான் இப்போ பெரம்பலூர்ல இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க குழந்தைங்களோட அவங்க தனியாக தான் இருந்திருக்கிறாங்க வீட்டில். சின்ன வயசுலேருந்தே ராஜாவை வளர்த்ததுமே அவங்களோட சித்தி தாங்க. ராஜாவோட அம்மாவை விட அவங்க சித்தி ரொம்பவே கேர் பண்ணி நல்லாவே பார்த்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ராஜாக்கு அவங்க அம்மாவை விட அவங்க சித்தியை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்கள தான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட வீட்டில் தான் தங்கி இவர் காலேஜுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. ஏன்னா அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க. குழந்தைங்களை கூட்டு போயிட்டு ஸ்கூலில் விடுறது, அதாவது சித்தியோட வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குமா. ஒரு பெட்ரூம்ல வந்து சித்தியும் குழந்தைங்களும் படுத்துங்குவாங்களாம். இன்னொரு பெட்ரூம்ல வந்துட்டு இவர் படுத்துங்குவாராங்க. ராஜாக்கு எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் காலையில அவர் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ராஜாக்கு ஒரு கால் வருதுங்க. அவங்களோட ஜூனியர்ஸ் பசங்க, அதாவது அவங்களோட கிளாஸ்மேட் பசங்க தான் கால் பண்றாங்க. பெரம்பலூருக்கு பக்கத்துல ஒரு மலை ஏரியா இருக்குமாங்க. அங்க இருக்கிற ஒரு ஏரியால இருந்து வந்து படிச்ச பையன் தான் இவர் கூட படிச்ச ஒரு ஜூனியர் பையனா, அதாவது மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கிறானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையன் இறந்துட்டான். நல்ல பையனாங்க. இவருக்கு ரொம்பவே ஒரு உறவு மாதிரி இருந்திருக்கிறான். லைக் எப்படி சொல்கிறது, கூட பறக்காத ஒரு தம்பி மாதிரியான் ராஜாக்கு. அவர் என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வர்றது, இவர் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிருந்தார்னா எதுனா ஆறுதலாக பேசுறது, இவருக்கு மோட்டிவேஷனலாக பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்த ஒரு தம்பி. அது போக அவனுக்குமே எதனா ஒரு கஷ்டம்னா இவர் காசு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாரு. கூட பிறந்த ஒரு தம்பியை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு பையன் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் ரிட்டர்ன் வரவே இல்லை. இன்னைக்கு காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்து அந்த பையன் இறந்துட்டான். குளிக்க போன இடத்துல கூட போன ஒரு பையன் உள்ள முங்க போனப்போ அந்த பையன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் சகதியில மாட்டி இறந்துட்டானாங்க. இதை ராஜாவால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ அவங்க சித்திக்கிட்ட சொல்லிட்டு ராஜா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு பெரம்பலூருக்கு பக்கத்தில் இருக்க அந்த மலைப்பகுதிக்கு அந்த பையனோட பாடியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த பையனோட பாடி இன்னுமே அவங்களோட வீட்டுக்கு வரல. இப்பேற்பட்ட ஒரு கிராமத்தில் எப்படிரா நீ வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து படிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குது இவங்க எல்லாருக்குமே. அந்த மலையில் பேசிக்கான வசதிகளை எதுவுமே இல்லையாங்க. ஒரு தடவை நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா லைட்டு கீட்டு எதுவுமே இருக்காதான். கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா வெளியே வர்றதுக்கே பயமா இருக்குமா. எதனா மிருகங்கள்லாம் வந்துருமோங்கிற ஒரு பயம் வருமா. அது போக அமானுஷ்யமா இருக்குமா பார்க்கறதுக்கே. நார்மலாகவே இந்த மாதிரி லைட் இல்லாத ஏரியா எல்லாத்தையும் பார்த்தா, அதுவும் காட்டு பகுதியிலலாம் பார்த்தா, மலைப்பகுதியில் பார்த்தா அது ஒரு அமானுஷ இடம் தாங்க தெரியும். அப்படிதான் ராஜாவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருந்திருக்குது. இவங்க அந்த ஊருக்கு மேலே ஏறி போகும்போதே பயந்து தான் போயிருக்கிறாங்க. ஒருவேளை டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கு கூட ஆள் யாருமே அங்கே இல்லையாங்க. இப்போ அந்த பையனோட அப்பா அம்மா இவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லிட்டு இவங்க உட்காந்துருக்கும் போது ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குதுங்க. அந்த பையனோட பாடியை எடுத்துகிட்டு வராங்க. அந்த பையனோட டெட் பாடியை எடுத்துகிட்டு வரும்போதே அங்கே நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுறாங்க. நடு ரோட்டில் எதையோ போட்டுலாம் எரிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அமானுஷ்யமாக தாங்க இருந்திருக்குது இவங்களுக்கு. இப்போ அந்த பையனோட டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு வராங்க. லைக் ஒரு துணி மாதிரி கட்டி கொண்டு வருவாங்க இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி அந்த பையனை கொண்டு வந்து வைக்கும்போது என்னன்னே தெரியல, இவருக்குள்ள ஒரு மாதிரி ஏதோ ஒரு உணர்வுங்க. அந்த பையன் இன்னுமே உயிரோடு தான் இருக்கிறான். இவருக்கு பக்கத்துலேயே நின்று இவரை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. லைக் டெட் பாடி வந்து இவருக்கு முன்னாடி இருக்குன்னா
இவருக்கு ரைட் சைட்ல இருந்து அந்த பையன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ராஜாவுக்கு இருந்திருக்குதுங்க. இருந்தாலும் கூடயே இருந்த ஒரு பையன் இறந்துட்டான் டக்குன்னு, நமக்கு அப்படி தோணுது போல நினச்சிட்டு இவர் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. இப்போ அந்த பையனோட டெட் பாடியை எடுக்கிறதுக்கு லேட் ஆகுங்கிற பட்சத்தில், ஏன்னா நிறைய சொந்தக்காரங்களாம் வெளியூர்லேருந்து வராங்க, அதனால ஒரு நாள் வச்சிருந்து நாளைக்கு தான் நாங்கள் முடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் முடிப்போம்னு சொல்லும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்புறாங்க. ராஜா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நாள் நைட்டு கூட இங்கே தங்க முடியாது, நமக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்பவே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, வா கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கூட இருக்கிற பசங்களாம் சொன்னதுக்கப்புறமா ராஜாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. ராஜா அவங்களோட சித்தி வீட்டில் அவரோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு 10க்கு 10 ரூம் தானாங்க. அதில் ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குமா. ராஜா படுத்து தூங்கிட்டு இருக்க அந்த கட்டிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. இந்த ஜன்னல் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்குமா. இந்த ஜன்னலுக்கும் கட்டிலுக்கும் நடுவில் சின்னதாக ஒரு கேப் இருக்குமா. அதில் ஒரு ஆள் கூட நிற்கவே முடியாது, குழந்தையாவே இருந்தாலும் உள்ளே போக முடியாது, நிற்க முடியாது. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி அழுகுரல் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒரு பையன் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. டக்குன்னு இவர் கண் முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பையன், இறந்து போன பையன் இருக்கிறான் இல்லையா, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கப்போ ஒரு மாதிரி கெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா தலையெல்லாம், அதே லுக்கில், அதாவது அதே அந்த ஒரு துணியோடையே அந்த பையன் அந்த இடுக்கில், அதாவது யாருமே நிற்க முடியாத அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறானாங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது பார்த்ததுமே. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இந்த எனக்கு என்ன விடணும்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் துணியிலே சுற்றி இருந்த அந்த கலரே சேம் அங்கே போட்டு பக்கத்தில் வர நிற்கிறாங்க ப்ரோ, அந்த சின்ன சந்தில் அந்த வழியாக போகவே முடியாது. டக்குன்னு பதட்டத்தில் அங்கேருந்து எந்திரிச்சு வேமா ஓடி வந்து அந்த மெயின் டோர் கிட்டக்க நின்று ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்கிறாரு. அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே அந்த கட்டிலுக்கு மேலே அந்த பையன் நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல மேலே பொத்தி வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு துணி, இந்த போஸ்ட்மார்ட்டம் துணி, அந்த துணி இவரோட கட்டில் மேலே பார்த்துருக்கிறாரு. பயந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனவர் சாமி ரூமில் இருக்கிற திருநீர்லாம் எடுத்து பூசிட்டு ஹால்லேயே படுத்து தூங்கிட்டாராங்க. ஏன்னா அவங்க சித்திக்கிட்டேயோ பசங்கக்கிட்டேயோ சொன்னால் பயப்படுவாங்கங்கிற பட்சத்தில் யார்ட்டையுமே சொல்லாமல் படுத்து தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில் ராஜாவோட சித்தி எழுப்பும்போது அவர் ஒன்று பதறி எந்திரிக்கிறாரு. என்னாச்சுடா, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை சித்தி, உள்ளே வந்து ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சு, அதனால வெளியே வந்து படுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கிறாரு. அவரோட ரூம்குள்ளே மறுபடியும் போய் பார்க்கும்போது, அதாவது அந்த துணியும் இல்லை, அந்த பையனும் இல்லை, எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரல. இது எதனால் நடந்துச்சு, வந்தது அந்த பையன் தானா இல்லை இறந்து போன இவங்களோட சித்தப்பாவா? ராஜாவோட சித்தப்பாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சித்தப்பா இறந்ததுக்கப்புறமா அவங்க சித்தி வீட்டில் தான் இருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் வராத சித்தப்பா இப்போ ஏன் வந்து பயன்படுத்தணும்? அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையனோட ஆத்மா தான் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்குது பிரதர். ஏன்னா அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறோம் நாங்கள். அண்ணன் தம்பியாக பழகுன அந்த ஒரு பழக்கத்துக்காக அவ்வளோ பேர், அதாவது அந்த ஜூனியர் பசங்க அவ்வளோ பேர் ராஜா கூட வந்து அந்த பையனை போய் பார்த்தாலும் ராஜாவோட வீட்டுக்கு மட்டும்தான் அந்த பையன் வந்திருக்கிறாங்க. இதுலேருந்தே அந்த பையன் இவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறாங்கிறது இவருக்கு தெரிய வந்தாலும் அது ஒரு ஆத்மா. இந்த வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, அவங்க சித்தி இருக்கிறாங்க, இவங்களாம் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே அவங்க சித்திக்கே தெரியாமல் ஒரு பூசாரிக்கிட்ட பேசி நிறைய தகடு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து அவங்க சித்தி வீட்டுக்குள்ளே வச்சுட்டாராங்க. அதுக்கப்புறமா அந்த பையனோட சிம்டம்ஸ் எதுவுமே இல்லையா. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். இந்த இன்சிடெண்ட்டை இன்ஸ்டாகிராமில் ராஜாங்கிற பிரதர் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஒரிஜினல் நேமே ராஜா தான். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பம் அவங்களுக்கு தேவையான ஒரு சொந்த வீட்டை அவங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கட்டி முடிச்சுட்டு எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு வெக்கேஷன் போகிறாங்க கேரளாவுக்கு. அங்கே போன இடத்துல குறி பார்க்குறாங்க. லைக் இவங்களா போய் பார்க்கல, அங்கே இருக்கிறவங்க, அது ஒரு சம்பிரதாயம் முறையாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கும்போது இவங்களையும் பார்க்க வைக்கும்போது அந்த குறி பார்க்குறவங்க இவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஆபத்து வரதா சொல்கிறாங்க. அதை இவங்க யாருமே நம்பலை. அதனால் வந்த விளைவு என்னங்கிறத பற்றின ஒரு அமானுஷ்ய திகில் ஸ்டோரியை, அதாவது உண்மை சம்பவத்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தங்கச்சியோட பேர் மாலதிங்க. சேலத்தில் மாலதியோட தங்கச்சி, அவங்களோட அப்பா அம்மா, இவங்க 4 பேருமே ஒரு குடும்பங்க.
சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே படுற கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் மாலதி. அதனாலேயே அவங்க அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அந்த அளவுக்கு எந்த பொருளையும் கேட்கவும் மாட்டாங்க. எந்த பொருள் மேலே இந்த பொண்ணுக்கு ஆசையும் வந்தது கிடையாதுங்க. குடும்பம்னு மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு வர ஒரு பொண்ணு. ஆக்சுவலி இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ்லாம் கிடையாதுங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவங்க 2 பேருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க அப்பாவும் வரன்னு எதிர்பார்க்கல அவங்க அம்மா வீட்டு சைடில். மாலதியோட அம்மாவை ரொம்ப பிடிச்ச காரணத்தினால தான் அவங்க அப்பா கல்யாணமே பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களே கஷ்டப்பட்டு வாங்கினாதான் உண்டுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் மாலதியோட அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மாலதியோட அப்பா ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. மாலதி பிறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வந்திருக்குதுங்க. அவர் வேலை பார்த்த இடத்துலையுமே ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்குறாருங்க சேலத்தில் ஒரு பகுதியில். அதாவது அவுட்ரு ஏரியான்னு சொல்ல முடியாது, சிட்டின்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் ஆல்ரெடி இவங்க வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அங்கே ஒரு இடத்த அவங்க அப்பா வாங்கி போடுறாருங்க கம்மியான விலைக்கு. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, மாலதி பிறந்து ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்தோட வேல்யூவே டபுள் ட்ரிபிள் ஆகுது. இப்போது அவங்க அப்பா எதிர்பாராத விதமாக அவர் கொஞ்சம் லட்சாதிபதி ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்த விற்காம அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ அந்த சேர்த்து வச்ச காசை எடுத்து அது போக லோனும் வாங்கி ஒரு அழகான வீடை கட்டி முடிக்கிறாருங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டி முடிச்சிருக்கிறாரு. இப்போது அந்த வீடை கட்டினதுக்கு அப்புறமா மாலதியோட அம்மா அப்பா, மாலதி, அவங்களோட தங்கச்சி எல்லாருமே சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னடா வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு மாலதியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்திருக்குதுங்க. ஆனால் மாலதி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது மாலதியோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பிறந்த தம்பியும் தங்கச்சியும் இருக்கிறாங்களாம். தம்பி கேரளாவில் இருக்கிற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கேரளாலேயே செட்டில் ஆகிட்டாராம். அவங்களோட ஊரில் கேரளாவில் இருக்கிற ஒரு கிராமத்து பகுதியில் அங்கே ஒரு பெரிய திருவிழான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே போகிறாங்க. மாலதி, அப்பா, தங்கச்சி, அம்மா எல்லாருமே அங்கே போனதுக்கப்புறமா நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே அவங்க கிராமத்தில் நிறைய பேர் போயிட்டு குறி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பாட்டிக்கிட்ட. அந்த பாட்டி, அதாவது இந்த குறி சொல்கிற பாட்டி அந்த ஊரை சேர்ந்தவங்களே கிடையாதாங்க. எப்பயுமே அந்த ஊர் திருவிழா அன்னைக்கு மட்டும் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து போகிறது வழக்கமா. அதே மாதிரி தான் அந்த ஊருக்கும் ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருமே குறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களை மாலதியோட அம்மாவை அவங்களோட தம்பியோட வைஃப் இருப்பாங்க இல்லையா, வாங்க போய் பார்க்கலாம் உங்களுக்குமே அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு காரணம் மாலதியோட அப்பாவுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. இந்த பில்லி சூனிய ஏவல் அப்புறம் இந்த ஜாதகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வெறுக்கிறவருன்னு கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மாலதியோட அம்மா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கட்டாயப்படுத்தி அவங்கள கூட்டு போகும்போது மாலதியோட அப்பாவும் பார்த்துட்டு பின்னாடியே வந்து உட்கார்றாரு. மாலதி, மாலதியோட தங்கச்சி, அதாவது மாலதியோட மாமா எல்லாருமே வந்துடுறாங்க. குடும்பத்தோடு வந்து உட்காரும்போது மாலதியோட அம்மாவோட கையை பிடிச்சி பார்த்த அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வீடு கட்டின விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அதாவது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த பாட்டி இந்த ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது. அது போக அவங்க கூட பிறந்த தம்பி, அதாவது மாலதியோட அம்மா கூட பிறந்த தம்பி இருக்கிறார் இல்லையா, அவங்களோட வீட்டாளுங்களோ இல்லை மாலதியோட அம்மாவோட தம்பியோ அந்த அம்மா கிட்ட இவங்க வீடு கட்டின விஷயத்தை எதையுமே சொல்லலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக்குற பாட்டிக்கு மாலதியோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வீடு கட்டின விஷயம் எப்படி தெரியும்? அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கீங்க. எல்லாமே முடிஞ்சு நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்குதுங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று தேடி வந்துக்கிட்டு இருக்குது, உங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக போகுது, உங்களோட வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒன்று வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா மாலதியோட அம்மா ஒரு மாதிரி உடஞ்சி போய் கண்ணுலேருந்து கண்ணீர்லாம் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாலதியோட அப்பாவும் என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறாரு. இந்த பாட்டி அதுக்குண்டான சொல்யூஷனையும் இதெல்லாம் பண்ணுங்க, நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் வாங்கிட்டு வாங்க, செங்கல் அப்புறம் நெல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லும்போது மாலதியோட அப்பா கோபத்தில் கத்துறாரு, இங்கே பாருமா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. மாலதியோட அப்பா அவங்க அம்மாவையும் அவங்க கூட பிறந்த தம்பியவும் செம்மையாக திட்டிருக்கிறாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா, இப்போ தேவையில்லாமல் அவளோட மனசை நோக்கடிக்கிறமே இந்த மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது கையை பார்த்து, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. இவங்க 2-3 நாள் இருக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி போயிருக்கிறாங்க. போய் 2 நாளில் 2வது நாள் நைட்டு தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. 3வது நாள் காலையில் அந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த ஊரை விட்டு கிளம்பி இவங்க சேலத்துக்கே வந்துட்டாங்களாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாமே நல்லதாங்க போயிட்டு இருந்திருக்குது. மாலதியோட அம்மாவுக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இருக்குது, அதாவது சாமி மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அது போக
இந்த மாதிரி குறி சொல்றவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அது போக இந்த அம்மா இது நாள் வரைக்கும் இவங்க பார்க்காத ஒரு பர்சன் மாதிரியே இருக்கிறாங்க. அதாவது இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே அக்குவேற ஆணிவேரா சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பாத்து சும்மா ஒரு கடமைக்குன்னு சொல்றதுங்கிறது வேறங்க, ஒரு யூகத்துல சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்றதுங்கிறது வேற. அக்யூரேட்டா சொல்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அம்மாவோட கண்ணு வாயும் பொய் சொல்லலைங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற ஒரு பயம் மாலதியோட அம்மாவோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை வெளியே காட்டிக்கல. ஏன்னா மாலதியோட அப்பாவுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவங்க ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா திட்டிடுவாங்கங்கிற அடிப்படையில் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு வருஷம் எதுவுமே நடக்கலை, நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இப்போ மாலதியோட அப்பா அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாரு. அவங்க வீடே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் நிறைஞ்சு காணப்படுதுங்க. அந்த குறிப்பாக்குற பாட்டி இவங்களோட வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது உங்களோட சந்தோஷம் எல்லாமே சீர்குலைய போதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலை. சந்தோஷமான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தது. ரொம்பவே சந்தோஷமான அந்த நேரத்தில் மாலதியோட அப்பாவுக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்குமாங்க. ஸோ மாலதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கடத்தெருவில் போயிட்டு உப்புமா பாக்கெட் வாங்கிட்டாங்க, எல்லாருக்குமே இன்னைக்கு உப்புமா பண்ணலாம்னு சொல்லிட்டு மாலதியோட அப்பா கடைக்கு போயிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு மேலே வரதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஸோ கீழே இருந்து அவங்க அம்மா பேரை கத்தி கூப்பிட்டு, அம்மா இங்கே வாமா, என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. இப்போ மாலதியோட அம்மா மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து அவங்களோட காலில் இருக்கிற போன் கிராக் ஆயிடுதுங்க. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் அவங்க அம்மா படுக்க. மாலதியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ கீழே வரும்போது பார்த்து வந்திருக்கணும், ஏதோ கவனக்குறைவில் இப்படி நடந்துருச்சு விடுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. ஆனால் மாலதியோட அம்மாவோட மனசுக்குள்ள இதுதான் ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்குதுங்க. மாலதியோட அம்மா 6 மாசமா படுக்கையா இருந்து அப்பதான் எந்திரிக்கிற நேரத்துல அவங்களோட தங்கச்சி, அதாவது மாலதியோட தங்கச்சி படுக்கையாகிறாங்க. அதாவது மஞ்சக்காமலை முத்துன ஸ்டேஜாங்க. சரியா அவங்கள கவனிக்காம அவங்களுக்கு மஞ்சக்காமலை இருக்குதுங்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்களோட உயிரையே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நேரத்தில் மாலதியோட பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்களாங்க, அவங்க அப்பாவோட அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட உயிரை கொடுத்தாவது என்னோட பேத்தியோட உயிரை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சொல்லிட்டு அவங்களோட வீட்டில் அவங்க கூடயே இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது மார்னிங் அவங்களோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பாட்டி அவங்க வீட்டில் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கும் எப்படி குணமாச்சுன்னே தெரியலையாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அதுக்கு உண்டான அந்த மெடிசினாக இருக்கட்டும், ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு உண்டான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அது காப்பாத்துச்சா இல்லை இந்த பாட்டி சொன்ன மாதிரியே அவங்க உயிரை கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றினாங்களான்னு தெரியல. ஃபைனலி மாலதியோட தங்கச்சிக்கு எதுவுமே ஆகலைங்க. பொதுவாகவே மாலதியோட அப்பாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்குதாங்க. கல்யாணமான நாள்லேருந்து இப்போ வரைக்குமே அவங்க வீட்டை வந்து ரொம்பவே க்ளீனாக வச்சுப்பாராம். அதுக்குன்னு அவர் வந்து நம்ம முந்தின கதையில் பார்த்த மாதிரி ஓசிடி பேஷண்ட்லாம் கிடையாது. அவரோட ஹேபிட்டே அதுதான். ஏன்னா மாலதியோட அம்மாவுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாராம். என்னதான் மாலதியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அரேஞ்ச் மேரேஜாகவே இருந்தாலும் 2 பேருமே லவ் பண்ணிகிட்டே தான் சுற்றுவாங்களாங்க வீட்டுக்குள்ளே. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு கேர் பண்ணிப்பாங்களாம். இவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க பார்த்துக்கிறது, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா இவங்க பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்களாம். அப்படி தான் மாலதியோட அம்மா படுக்கையாக இருக்கிற அந்த நேரத்துலலாம் வீடை ரொம்பவே க்ளீனாக வச்சுப்பாரா மாலதியோட அப்பா. அந்த நேரத்தில் தான் அவங்க அப்பா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவங்க வீட்டுக்குள்ளே, அதாவது அவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணதுமே ஒரு பெரிய ஹால் இருக்குமா. லெஃப்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், அங்கே தான் மாலதியோட அப்பா அம்மா 2 பேருமே தங்குவாங்க. ரைட் சைடில் இருக்கிற ஒரு சின்ன ரூம், அங்கே ஒரு குவீன் சைஸ் பெட் மட்டும் தான் போட முடியுமா. சின்ன ரூம் தானா, 10க்கு 10ன்னு சொல்ல முடியாது, அதை விட சின்ன ரூம் தானா. அங்கே தான் மாலதியோட தங்கச்சியும் இருப்பாங்களாங்க. மாலதி ரூமுக்கு ரைட் சைடில் ஒரு கபோர்ட் இருக்குமா, அதுதான் சாமி ரூம் மாதிரி வச்சுருப்பாங்களாங்க. இப்போது இவங்களோட வீட்டில் கொஞ்ச நாளாகவே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஏதோ எலி உருட்டுற மாதிரி சத்தமோ, இந்த எதனா பூனை கீனை வீட்டில் வளர்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு சந்துக்குள்ளெல்லாம் போயிட்டு உரசிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீப்பியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்க அப்பா என்ன நினச்சிருக்கிறாருன்னா, எலி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, மேபி எங்கே இருந்தாலும் வந்திருக்குமா, இந்த ட்ரைனேஜ்லேருந்து எதனா வந்திருக்குமா, இல்லை வெளியிலேருந்து எப்படியாவது வந்திருக்குமான்னு தெரியல, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு. மாலதியோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்குமே அந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. அதாவது இவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்னங்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு தெரியலை, இவங்க தேடாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே அவங்க அப்பா தேடி பார்த்துருக்கிறாரு. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு இவங்களால கணிக்கவே முடியலைங்க. இப்போது அதை அப்படியே விட்டுறாங்க. மேபி ஏதோ ஒரு எலி எங்கேயாச்சும் மாட்டிகிட்டு இருக்கும், எனக்காக ஒரு நாள் செத்துருச்சுன்னா அதை தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. சேலத்தில் இவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் இந்த திருட்டு தொல்லைலாம் கிடையாதாங்க அவ்வளோவா. அதை வீடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டே தூங்குவாங்களாம். நைட் நேரமாக என்னங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லலாங்க. நார்மலாகவே வீடை வந்து திறந்து வச்சுட்டு தூங்கினா கூட யாருமே திருடங்க கூட வரமாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோட வீட்டில் தான் மாலதி எப்பயுமே இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் சண்டே
மார்னிங் 10 o'clockலாம் வெளியே போகும்போது மாலதியோட அப்பா கூப்பிட்றாரு, இங்கே பாருமா நீ வெளியே போகிறதெல்லாம் ஓகே, எனக்கு கால் அமுக்கி விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அவர் ஹாலில் தான் படுத்திருக்கிறாரு. அதாவது +2 முடிச்சு அந்த ரிசல்ட் வரப்போகிற அந்த நேரத்தில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. இப்போ மாலதி நெய்பர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கால் அமுக்கி விட்டு தான் போயிருக்கிறாங்க. அவங்க அப்பா நல்லா படுத்து தூங்கிட்டாராம். அவங்க அம்மா மட்டன் குழம்பு வச்சிருக்கிறாங்க. மதியம் ஒரு 2-2:30 மணி இருக்குமா. வந்து சாப்பிட்டுட்டுலாம் போயிருக்கிறாங்க. அவங்க அப்பா அப்பயும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. மதியம் சாப்பிட வர அந்த நேரத்தில் மாலதி அவங்க அப்பாவை கவனிச்சிருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு அமைதியாக படுத்து தூங்கிட்டு தாங்க இருந்திருக்கிறாரு. அவரை ஃபுல்லாகவே கவனிச்சிருக்கிறாங்க. காலை நீட்டி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது போக அவங்க அப்பா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டும் படுத்து இருந்திருக்கிறாரு. அப்போ வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், ஈவினிங் ஒரு 7-7:30 மணிக்கு அவங்களோட வீட்டுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு வராங்க. அவங்க அப்பாவுக்கு மோஸ்ட்லி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு தான் ஜாஸ்தியாங்க. அதில் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதாவது இவங்க அப்பா வந்து கேஷுவலாக காலை எடுத்து மேலே வச்சிருக்கிறாரு. ஒரு டேபிள் மேலே வச்சு என்னமோ வலிக்கிற மாதிரி இருக்குது காலுன்னு சொல்லிட்டு வைக்கும்போது இவரோட உள்ளங்காலில், இதுதான் அவரோட கால்னு வச்சுக்கோங்களேன், உள்ளங்காலில் பட்டை தீட்டின மாதிரி, யாரோ அந்த மருதாணியை அப்பி வச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருப்பு கலரில், அது ஒரு தாரோ இல்லை ஒரு மாதிரி மையோ கிடையாதுங்க, அதாவது இந்த கண்ணுக்கு வைக்கிற மையெல்லாம் கிடையாதான், அது ரொம்ப திக்னஸாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு அதை தேய்க்க போகவே இல்லையா, ரொம்ப திக்காக இருந்திருக்குது. அந்த முஸ்லீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ தப்பாக இருக்குது, இது நார்மலான மை மாதிரிலாம் தெரியலை, ஏதோ ஒன்று உங்களுக்கு யாரோ செய்யணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க, அது எப்படி வைக்க முடியும், என்னோட பொண்ணு தான் கடைசியாக எனக்கு கால் அமுக்கி விட்டுட்டு போனா, அவளோட கையில் எதனா க்ரீஸ் எதனா இருந்திருக்குமா, இல்லை இந்த பெயிண்ட் எதனா தொட்டுட்டு வந்து பண்ணியிருப்பாளா, பெயிண்டாவோ இல்லை க்ரீஸாவோ இருந்தால் இந்நேரம் நம்ம தொடக்கி போயிருக்கணும், இது வேற என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது மாலதியோட அப்பாவுக்கு இதுலலாம் நம்பிக்கை கிடையாது இல்லையா, எனக்கு தேவை சொல்லாதீங்க போங்க பார்த்துக்கலாம், என்னோட பொண்ணு பண்ண வேலை தான் சொல்லிட்டு மாலதியோட அம்மா மாலதியை திட்டுறாங்க, நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிற, அவர் காலில் அப்பி விட்டுருக்கிறேன். மாலதியை அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணலப்பா, என் கையில் பாருங்க, உங்க காலில் அப்பி இருந்தேன்னா என் கையிலேயே அந்த மை இருக்கணும் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் அப்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே விடுமா நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேமான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. இந்த இன்சிடென்ட்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அனோயிங் சவுண்டு கேட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. ஏதோ ஒன்று டொக்குன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. எலி உருட்டுற மாதிரியும் ஏதோ சின்னதாக ஆணியை அடிக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் மாலதியோட அப்பாவோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்குதுங்க. அவர் ரொம்ப க்ளீனாக இருப்பார், அது போக அவங்க அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருப்பார், ரொம்ப லவ் பண்ணுவார், அது போக அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார். அவர் ஒரு பட்டறை வச்சிருக்கிறாரு. அந்த பட்டறையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வந்து கோட்டை மாரியம்மனோட ஒரு பெரிய தீவிர பக்தனாங்க. எப்பயுமே அந்த அம்மனை வணங்கிட்டு சாமி ரூம்லேருந்து திருநீர்லாம் எடுத்து பூசிட்டு அங்கே முன்னாடி அந்த பட்டறையோட சாவியை வச்சிருப்பாராம். எப்பயுமே ஞாபகார்த்தமாக அந்த சாவியை எடுத்து தொலைக்காமல் கொண்டு போயிட்டு வருவாராங்க. அது போக மாலதியோட அம்மா ஒரு கூடை ஒன்று பின்னி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல கல்யாணமான புதுசில் அவருக்கு முதல்ல அவங்க கொடுத்த கிஃப்டாங்க. அதை தான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் அவரோட பைக்கில் ரிட்டன் வீட்டுக்கு வராரு. பட்டறையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது சாவியவும் தொலைச்சிருக்கிறாரு, அந்த கூடையவும் தொலைச்சிருக்கிறாரு. அவர் அந்த கூடையை தொலைக்கக்கூடிய பர்சனே கிடையாது. இன்னொன்று சாவியவும் தொலைக்கக்கூடிய பர்சன் கிடையாது. எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிறவர். என்னதான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிறவராகவே இருந்தாலும் எல்லாருக்குமே இது சகஜம்தாங்க, இந்த மாதிரி தொலைக்கிறதெல்லாம், பொருளை தொலைக்கிறதெல்லாம். ஆனால் இவங்களுக்கு அதோட ஆழம் என்னங்கிறது போக தான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அவங்க அப்பா அந்த பட்டறைக்கு வேற ஒரு சாவியும் ஆல்டர்னேட்டாக வீட்டில் வச்சிருக்கிறாரு. அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது கோட்டை மாரியம்மனை கும்பிட்டுட்டு நீ தான் பார்த்துக்கணும் என்னோட குடும்பத்தைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போதும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது வீட்டுக்குள்ளே, அந்த அனோயிங் சத்தம். அது போக இவங்களோட வீட்டுக்குள்ளே லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்களாங்க. 2 செட்டு லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அந்த கூண்டு க்ளோஸில் தான் இருந்திருக்குது. அந்த லவ் பேர்ட்ஸ் எங்கேருந்து வெளியே வந்துச்சுன்னே தெரில, அதை யார் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னே தெரில. அந்த கூண்டுலேருந்து வெளியே வந்த ஒரு லவ் பேர்டு என்ன இருக்குன்னா ஃபேனில் அடித்து தெரிச்சிருக்குதுங்க. அதோட ரத்தம் இவரோட முகத்தில், அந்த செவத்தில், அப்புறம் அவங்க அம்மா மேலே, கையில், கால்லலாம் வந்து தெரிச்சு ஒரு மாதிரி அபசகுணமாக நடந்திருக்குது அவர் வெளியே கிளம்பும்போது வேலை விஷயமா. ஆனால் இதையும் மாலதியோட அப்பா பெருசாக எடுத்துக்கலங்க. அந்த கூண்டை ஒழுங்காக மூடலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, இது வந்து உங்களோட கவனக்குறைவால் தான் நடந்திருக்குது, அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த லவ் பேர்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குண்டான காரியத்தை பண்ணியிருக்கிறாருங்க. அவங்க கேர்லெஸ்ஸாக அந்த லவ் பேர்ட்ஸோட கூண்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது யதார்த்தமாக வெளியே வந்து ஃபேனில் அடித்து இறந்துருச்சு. அப்படிதாங்க நானும் நினச்சேன். இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை மாலதியோட சித்தி, அதாவது அவங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி, அவங்க இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய சாய்பாபாவோட ஃபேனாங்க. அது போக இவங்க அம்மாவுமே, மாலதியோட அம்மாவுமே வியாழக்கிழமை ஆனால் சாய்பாபாவை அவங்களோட பூஜை அறையில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி வழிபட்டுட்டு வருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தங்கச்சி வாங்கிட்டு வந்த அந்த சாய்பாபா சிலையை வச்சு அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மாவுக்கும் அவங்க சித்திக்கும் சண்டை வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, வாய் சண்டையாகி கை சண்டையாகி அவங்க அம்மா அவங்களோட சித்தியை அடிச்சிட்டாங்களாம். இப்போ அவங்க சித்திக்கு ஒரு மாதிரி ஈகோ கிளாஸ் ஆகி என்னையவே அடிச்சிட்டியா, இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது அவங்க வாங்கிட்டு வந்து அந்த சாய்பாபா சிலையை, குட்டி சாமி சிலையை கீழே போட்டு உடைச்சிருக்கிறாங்க மாலதியோட அம்மா. மாலதியோட அம்மாவோட கேரக்டர் இது கிடையாதாங்க. சாமினா அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, சாமினா அவ்வளோ மரியாதை இருக்குது.
அது போக அவங்க தங்கச்சிக்கு மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. ஏன் அவங்க அம்மா அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வருதுங்க. மாலதிக்கு என்னதான் அவங்க பண்ணது தப்பாக இருந்தாலும் சாமி சிலை எதுக்குமா தூக்கி போட்டு உடச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா எதுவுமே பேச மாட்டாங்களாம், அமைதியாக போய் உட்காந்துப்பாங்களாம். இப்போது அன்னைக்கு நைட்டு, இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட்டே அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்க பக்கத்துலேயே உட்காந்து, அதாவது அவங்களோட தலைக்குள்ளே, அதாவது அந்த முடிக்குள்ளே எல்லா விரலையும் விட்டு இப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி அமுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தலையை. அது போக அவங்கள அப்படியே தள்ளுறாங்க. இப்போ இங்கே நான் உட்காந்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் தலையில் கையை வச்சு இப்படி தள்ளினாங்கன்னா எனக்கு தெரியும் இல்லையா, அந்த உணர்தல் இருக்கும். அதே மாதிரி தான் மாலதியோட அம்மாவை அவங்களுக்கு பக்கத்துலேயே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்ச மாலதியோட அம்மாவுக்கு ஒரு ஷாக்குங்க. யாருமே இல்லை, அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. பயந்து போய் எந்திரிச்சு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. 7 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவங்க அம்மா வெளியே ஓடி வரும்போது அவங்க அப்பா, மாலதியோட தங்கச்சி எல்லாருமே தான் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்துருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாலதியோட அப்பா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே உன்னோட கற்பனை தான், நீ ஏன் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்காத, நீ அதையே நினச்சிட்டு இருந்தனா அப்படி தான் இருக்கும். முதல்ல வீட்டில் வந்து நிறைய சாம்பிராணி போக போடுறது, சாமி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணு, அப்போ தான் நீ நார்மலாக இருப்பேங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லி சமாளிச்சிடறாரு. காலப்போக்கில் மாலதியோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராங்க. அதாவது அவங்களாவே இல்லை, அவங்களோட கேரக்டர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. கெட்ட வார்த்தைலாம் அவங்க அம்மா பேசவே மாட்டாங்களாங்க. எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறது, அவங்க அப்பா கூட சண்டை போடுறது, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்குது. அது போக யாரோ ஒருத்தவங்க என் தலையில் அமுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை வந்து தள்ளி விடுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமானுஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இது எதையுமே அவங்க அப்பா நம்பலை. ஒரு நாள் இவங்களோட வீட்டில் மோட்ரு ஓடிட்டு இருந்திருக்குது. மாலதியோட அப்பா அவரோட ரூமில் படுத்திருந்துருக்கிறாரு. திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கத்தியிருக்கிறாங்க, ஏங்க கொஞ்சம் அந்த மோட்டரை ஆஃப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாங்க. அது மாலதியோட காதுக்கும் கேட்டிருக்குது, மாலதியோட அப்பா காதுக்கும் கேட்டிருக்குது. உடனே அவங்க அப்பா எந்திரிச்சு போயிட்டு மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்து, ஏண்டி அப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எங்கங்க கத்துனேன், ஏங்க மோட்டர் ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நீ தானம்மா சொன்ன மோட்டர் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துனேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மறுபடியும் சண்டை வந்திருக்குது. மாலதிக்கும் தெரியும் அவங்க அம்மா தான் மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னாங்க. இப்படியே அடுத்தடுத்து வீட்டில் அமானுஷங்களுக்கு மேலே அமானுஷங்கள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் அந்த வீட்டுக்குள்ள அந்த அனோயிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் மாலதியோட அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வெளியூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க பட்டறையிலே இறங்கிட்டாராம். இவங்க 3 பேரையும், அதாவது அம்மா, தங்கச்சி, மாலதி, இவங்க 3 பேரையுமே அந்த கேப் டிரைவர் வந்து இவங்க வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க வீட்டை லாக் பண்ணிட்டு வந்ததே மாலதி தான். இவங்க டூருக்கு கிளம்பும் போது இவங்க வீட்டில் இருக்கிற ஜன்னல்ல இருந்து கதவு வரைக்கும் எல்லாமே உட்ல தான் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்து பண்ணியிருக்கிறாருங்க. இருக்கும் பட்சத்தில் இந்த ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே மாலதி லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ மெயின் டோரை ஓப்பன் பண்ணும்போது மாலதியோட அம்மா, மாலதியோட தங்கச்சி, இவங்க 3 பேரோட கண்ணுக்குமே அவங்க ஹாலில் கருப்பு கலர்ல புகை மாதிரியான ஒரு உருவம் ஒரு மாதிரி ஓடி இருக்குதுங்க. 2 பக்கமும் ஓடி இருக்குது. இதை 3 பேருமே பார்த்துருக்குறாங்க. விஷுவலா ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ மாலதியோட அப்பாவுக்கு மாலதியே கால் பண்ணி சொல்லும் போது, அதெல்லாம் கற்பனையா இருக்குமா, உன் அம்மா தானே சொன்னா, அம்மா மட்டும் பார்க்கல, நானும் பார்த்தேன், தங்கச்சியும் பார்த்தா, 3 பேரோட கண்ணுக்குமே அந்த கருப்பு உருவம் தெரிஞ்சிச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குப்பான்னு சொல்லும்போது, அம்மா என்ன தேவை சொல்லிட்டு இருக்காதம்மா, வைமா ஃபோனுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஃபோனை வச்சுட்டாராங்க. இவங்க அம்மாவும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறப்போ வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா வீடுலாம் நார்மலாக தான் இருக்குது, உன் வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டல் தோணியில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி அரட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மாலதியும் அதுக்கடுத்து அவங்க அம்மா கிட்ட எதுவுமே கேட்டுக்கலங்க. இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டில் இந்த சாம்பிராணி புகை போடுறது, சாமிக்கு சூடங்காட்டுறது, விளக்கேற்றுறது, இந்த மாதிரி சாமி ரூம் பக்கமே யாருமே போகாம இவங்களோட சாமி ரூமே ஒரு மாதிரி பாலடைஞ்ச ரூம் மாதிரி இருந்திருக்குதுங்க. இப்போ மாலதியோட அப்பா இதை கவனிச்சுட்டு அவருக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு சாமி ரூமை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு, அந்த கோட்டை மாரியம்மன் ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள கும்பிட்டுட்டு தான் போவார்னு, அந்த அம்மனுக்கு சூடம் ஏற்றி காட்டிகிட்டு இருக்கும்போது மாலதியோட அம்மா அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்தவங்க தலையில் அந்த ஈரம் கூட காயலையாங்க. மாலதியோட அப்பா குங்குமம் எடுத்து அவங்க அம்மா தலையில் வைக்க போகும்போது அவங்க அம்மா கட்டில் இருந்த அந்த சூடத்தை ஊதி அணைச்சிருக்கிறாங்க. இது ஒரு மாதிரி வியேடாக இருந்திருக்குது. மாலதியோட அப்பாவுக்கும் இது பிடிக்கல. ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவங்களும் அசிங்கமா திட்டி மாலதியோட அப்பா மாலதியோட அம்மாவை அடிச்சிடுறாருங்க. மாலதியோட அப்பா வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறது வழக்கமான ஒரு விஷயமாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க அப்பாவை மாலை போட வேணாம்னு சொல்லிட்டு மாலதியோட அம்மா சொல்றாங்க. அது போக ஏன்னு சொல்லிட்டு கேட்க போனவரை அசிங்கமாவும் திட்டுறாங்க. இப்போ மாலதியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மறுபடியும் சண்டை வந்து அவர் 2 நாள் வீட்டுக்கே வரலையாங்க. வெளியே அவரோட பட்டறையிலே போய்விட்டு படுத்து தூங்கிட்டாராம். இப்போ அந்த நேரத்தில் அவர் சண்டை போட்டு போனார் இல்லையா, அந்த நேரத்தில் இவங்களுக்கு மாலதியோட அம்மா சமைச்சே கொடுக்க மாட்டாங்களாம்.
சாப்பாடே போட மாட்டாங்களாம். சின்ன வயசுலேருந்தே சாப்பாடு போட்டு போட்டு வளர்த்து, அதாவது ஊட்டி விடுவாங்களாம். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே மாலதிக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஊட்டி தான் விடுவாங்களாம். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட அப்பா அம்மா இப்போ ஒரு மாதிரி சண்டை போட்டு ஒரு மாதிரி குடும்பமே சிதறி போய் கிடக்குதுங்க. அது போக அவங்க அம்மா சமைக்கவும் மாட்டாங்க, இவங்களுக்கு சமையலும் சொல்லி கொடுக்கல. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு மாதிரி உள்ளங்கையிலே வச்சு பார்த்த குழந்தைங்க. அவங்களால சாப்பாடுன்னு சொல்லிட்டு போய் கேட்கறதுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்துருக்காங்க. அதை மீறியும் போயிட்டு மாலதி கேட்கும்போது மாலதியவும் அசிங்கமாக திட்டி அனுப்பியிருக்கிறாங்க. மாலதிக்கு அவங்க தங்கச்சிக்கு நல்லாவே தெரியுது அவங்க அம்மா உடம்புக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இது அவங்க அம்மாவே கிடையாது. அது நல்லாவே ஃபீல் ஆகுமாங்க. இருந்தாலும் எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க அப்பா தான் சாப்பாடு வாங்கி வீட்டுக்கு அனுப்பி விடுவாராம். இவங்களோட கசின் பிரதர் ஒரு தம்பி இருக்கிறானா, அவன் தான் வீட்டுக்கு வருவானாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா வீட்டில் இல்லை, அவங்க அம்மா அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 12th முடிச்சதுக்கப்புறமா அந்த லேப்டாப் கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து, அந்த லேப்டாப்பில் இவங்க வந்து GTA விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. மாலதியும் அந்த கசின் பிரதர் தம்பியும் வந்து விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க நைட்டு 9 மணி வரைக்கும். 9 மணி வரைக்கும் அவங்க GTA விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஹாலில் ஒரு சோஃபா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டீப்பாய் இருக்குமாங்க. அந்த கண்ணாடி டீப்பாயில் ஒரே ஒரு ரிமோட்டு, அதாவது டிவி ரிமோட்டு மட்டும்தான் இருந்திருக்குது. அவங்க அப்பாவுக்கு வீடை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா, மோஸ்ட்லி எந்த பொருளையுமே டீப்பாய் மேலே வைக்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இவங்க GTA விளாண்டுட்டு அந்த தம்பியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஹாலில் யாருமே இல்லை, அவங்க அம்மா அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட தங்கச்சி இவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டாங்க. இப்போது ஹாலில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பல்ப் இருக்குமாங்க, அந்த பல்பை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இவங்க பார்த்துட்டு தான் போகிறாங்க. சோஃபாவில் க்ளீனாக இருக்குது, அது போக டீப்பாயும் க்ளீனாக இருக்குது. அது மேலே இவங்களோட லேப்டாப்பும் டிவியோட ரிமோட் மட்டும்தான் இருக்குது. ரூம்குள்ளே போன மாலதி அவங்களோட ரூம் டோரை லாக் பண்ணாமல் விட்டுறாங்க, அதாவது சரியாக மூடாமல் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு தைலம் எப்பயுமே அப்ளை பண்ணுவாங்களாங்க. அப்படி அவங்க தைலம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதாவது டீப்பாய் மேலே இருக்கு இல்லையா அவங்களோட லேப்டாப், அந்த லேப்டாப்பில் யாரோ ஒருத்தவங்க டொக் 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 டொக்குன்னு ஒரு மாதிரி எதையோ வச்சு குத்துறாங்க. ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லேப்டாப்பை கீழே தள்ளி விட்டுறாங்க. அது கீழே விழுந்து அந்த பயங்கரமான சத்தத்தில் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க மாலதி. மாலதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா தான் லேப்டாப்பை கீழே தள்ளி விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களோட வீட்டோட மெயின் டோர் லாக்கில் இருக்குது. அவங்க அம்மா இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட ரூமும் லாக்கில் இருக்குது. இவங்களோட ரூம்லேருந்து இவங்க இப்போ தான் வெளியே வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் ஹாலில் இருக்கிற அந்த லேப்டாப்பை கீழே தள்ளி விட்டுருப்பா, யார் ரொம்ப நேரமாக அதில் ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து தட்டிக்கிட்டே இருந்திருப்பா. மாலதிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எதுவுமே பேசாமல் நேராக அவங்களோட ரூமில் போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ஹெவி ஃபீவர், எந்திரிக்கவே முடியலை, படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அப்படியே கொஞ்சம் மாதங்கள் கழியுதுங்க. இப்போது மாலதியோட அம்மாவோட கூட பிறந்த தம்பி, அதாவது கேரளாவில் முதல்ல ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் இல்லையா, அவரோட கிராமத்துக்கு போனப்போ தான் அந்த குறிப்பாக்குற அம்மா வந்து இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போது அவர் இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, மாலை போட்டிருக்கிறாரு சபரிமலைக்கு. அவங்கள பார்த்தோன்னே மாலதியோட அம்மா திட்டுறாங்க. ஏய், உன்னை யாரா இங்கே வர சொன்னது, என் வீட்டிலனா உனக்கு இடமே கிடையாதா, வெளியே போடா, அவனை இவனையும் சொல்லிட்டு அசிங்கசியமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூஸ்வலா மாலதியோட அப்பா தான் அவங்களோட மச்சினனை, அதாவது மாலதியோட அம்மாவோட தம்பி இருக்கிறாங்க இல்லையா, அவரை குடிச்சிட்டு அசிங்கசியமா திட்டுறது இதெல்லாம் காமனான விஷயமாங்க. அப்படி இருக்கிற மாலதியோட அப்பாவே அவர் மாலை போட்டிருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவரை வீட்டுக்குள்ள வாமாப்பிள்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க அம்மா ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ணி ஒரு மாதிரி சண்டை இழுத்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. வேற எதையோ அக்கா மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளை திட்டுறாங்க போல, நம்மளை போக சொல்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டை விட்டு எதுவுமே கேட்காம போயிட்டாராங்க. ஒரு மாதிரி முகமே செத்து போச்சான் அவருக்கு. இப்போது மாலதியோட அப்பாவும் அடுத்த நாள் காலையில் மாலை போட போகிறாரு. மாலதியோட அம்மாவுக்கும் தெரியும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவங்க அம்மாவோட தம்பியே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ அவரும் போனதுக்கு அப்புறமா தன்னோட கணவர் மாலை போட போகிறாருங்கிறது தெரிஞ்சுமே வீட்டில் நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க மாலதியோட அம்மா. மாலதியோட அப்பா காலையில் மாலையை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இவங்க அம்மா சிக்கன் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பாவையும் அசிங்கசியமாக பேசி அவர் கழுத்தில் போட்டிருந்த அந்த ஐயப்பன் மாலையை பிச்சு எடுக்கிறதுக்கு போகிறாங்களாங்க. ஃபர்ஸ்ட் டைமா மாலதியோட அப்பா பயந்து மாலதியும் அவங்களோட தங்கச்சியும் பார்க்குறாங்க. சொல்லப்போனால் அவங்க அப்பா பயந்து இவங்க பார்த்ததே கிடையாது, அப்படி பயந்துருக்கிறாருங்க. ஏன்னா அவங்களோட வைஃபை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும், சாமி மேலே எந்த அளவுக்கு ஒரு பற்று வச்சிருப்பாங்கன்னு. அப்பேற்பட்ட ஒருத்தவங்க எதனால சாமி மாலையவே அக்கிற அளவுக்கு வரணும், எதனால இவ்வளோ அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ணணும், பயந்து போயிட்டு அவரோட ஃப்ரெண்டான ஒரு முஸ்லீம் பாய், அவரை புல்லட் பாய்ன்னு சொல்லுவாங்களாம் அவங்களோட ஏரியாவில் சேலத்தில், அவர் தர்காவில் வேலை பார்க்குறவர் தான். நாங்கள் அவரை வீட்டுக்கு கூட்டு வந்தால் அவரையுமே விளக்கமாத்த எடுத்து அடிக்க வந்திருக்கிறாங்க மாலதியோட அம்மா. வெளியே போ, யாருமே இங்கே வரக்கூடாதுரா, இது ஏன் வீடுறான். அந்த புல்லட் பாயுமே எதுவுமே சொல்லாமல் மாலதியோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிட்டாராம்.
இப்போ பயந்துட்டு மாலதியோட தங்கச்சியும் பக்கத்துல நெய்பரோட வீடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. மாலதியோட அப்பா கிட்ட அந்த புல்லட் பாய் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை கூப்பிட்டாலும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை வந்து அனலைஸ் பண்ணி தான் என்ன நடந்துச்சு, அவங்க எதுல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் அந்த தகடு, அப்புறம் அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹோலி வாட்டரா இருக்கட்டும், இந்த ஜம்ஜம் வாட்டர்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த வாட்டர்லாம் வந்து கொடுத்து விடுறது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அல்லாவோட பொருட்கள்லாம் வீட்டுக்குள்ள வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது போக அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பூஜை அறையை சுத்தமா வச்சுக்க சொல்லியும், கோட்டை மாரியம்மனை டெய்லியுமே சூடம் ஏற்றி வழிபடு, அது போக விளக்கேத்து, உன் பொண்ணுங்க கிட்ட சொல்லி விளக்கேத்து, வீட்டில் ஃபுல்லாவே சாம்பிராணி போக போடு, உன்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே, அதாவது அவங்க கூட பிறந்த உன் ஒய்ஃபு கூட பிறந்த தங்கச்சியா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் எல்லாருமே வீட்டுக்கு வர சொல்லு, அவங்களோட நிலைமை என்னங்கிறத சொல்லு, படத்துல வர மாதிரி உடனே எல்லாம் சரி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஐடியா சொல்றாரு. ஸ்டார்டிங்ல மாலதியோட சித்தி, அதாவது மாலதியோட அம்மா கூட பிறந்த தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்க வாங்கி கொடுத்த அந்த சாய்பாபா பொம்மையை கீழே போட்டு உடைச்சாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, நார்மலாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை அவங்க அம்மா நார்மலாக தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க, அவங்க மேலே எரிஞ்செறிஞ்செல்லாம் விழுகலைங்க. இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டோட சேர்ந்து. அந்த பாய் சொன்ன மாதிரியே அனலைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது, திடீர்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மா நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் அவங்க அம்மா ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரியும், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வீட்டில் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமானுஷம் வெளியே வரதையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்திருக்குதுங்க. விநாயகருக்கு படையெல்லாம் போட்டு அவங்களோட வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட போகும்போது அவங்க அம்மா அமானுஷமான ஒரு குரலில், படையல் போட்டால் சரியாயிருமா, வீட்டுக்குள்ளே சாமி வந்து உங்களை காப்பாற்றிருமா, இந்த வீட்டிலேருந்து ஒரு உயிர் போக தான் போகுது, அதுவும் என் கையால் தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு டபுள் வாய்ஸில் பேசியிருக்கிறாங்க மாலதிக்கிட்டையும் மாலதியோட தங்கச்சிக்கிட்டையும். இப்போ அவங்க அழுதுகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் போட்டு நடந்தது சொன்னால், ஒன்றுமே இல்லைம்மா கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு அவரும் அந்த புல்லட் பாய் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்திருக்கிறாருங்க. இவங்க வீட்டில் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. அதாவது ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் இங்கிட்ட அங்கிட்டும் போகிற மாதிரி பார்த்தாங்க இல்லையா வீடை ஓப்பன் பண்ணும்போது, அந்த உருவத்தை மாலதி அடிக்கடி பார்க்குறாங்க, அவங்க அப்பாவும் பார்த்துருக்கிறாரு. அது போக இவங்களோட வீட்டுக்கு குண்டா ஒரு அங்கிள் வந்து தண்ணி கேன் போட வருவாராங்க. அவர் வெளியே வந்து வாசலில் நிற்கிறாருனாலே இவங்களோட அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு யூனிட் டேபிள் மாதிரி இருக்குமா, அந்த டேபிளில் வந்து கண்ணாடி இருக்குமா, இவங்க டீப்பாய்க்கு பக்கத்தில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவர் வந்து நின்னார்னா அந்த ஷேடோ வந்து அதில் தெரியும் இல்லையா, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி வந்து நிற்கிறது, அதே மாதிரியே குண்டா ஒரு உருவம் வந்து தெரிஞ்சிருக்குதுங்க. ஒரு ஆம்பளையோட உருவம் தான் தெரிஞ்சிருக்குது. வந்துட்டாண்டா குண்டன், ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே அவரை கலாய்ச்சி ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம், அவரும் அதை கண்டுக்க மாட்டாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டாண்டா குண்டன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டாங்க, லிட்ரலி இதே மாதிரி ஒரு சவுண்டு பின்னாடி கேட்டிருக்குது. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அந்த ஷேடோ தெரிஞ்சது இல்லையா, அந்த பிம்பம் மாதிரி தெரிஞ்சது இல்லையா அந்த கண்ணாடியில், அதுலேயும் இப்போ யாருமே இல்லை. எந்திரிச்சு போய் பார்த்தா இவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம் இவங்க ரூமில். என்னாச்சுமான்னு சொல்லி கேட்டால், யாரோ ஒருத்தவங்க என் தலையை அமுக்குற மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தவங்க என் முதுகில் வந்து பரண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உடம்புலாம் எரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உருண்டு பரண்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா வீட்டை விட்டு நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மாலதியோட அப்பா மாலை போட்டு தாங்க இருக்கிறாரு. ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிற ஒருத்தரோட வீட்டில் இவ்வளோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் அவங்க அப்பா விரதம் இருந்து ஐயப்பனையும் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறதாகவும், அங்கே இந்த மாதிரியான பேய்களெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அங்கே இந்த கைத்துக்கட்டில் வந்து கட்டி வச்சுட்டு தண்ணியில் வந்து அந்த பால் மாதிரி ஏதோ ஒன்று கலந்து சில ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்களாம். சேவலெல்லாம் நடு வீட்டில் அறுத்து விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்களாங்க, ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்களாம். அந்த இடத்துக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மாலதியோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாருங்க. இப்போது மாலதியோட அப்பாவோட ஃப்ரெண்டு, மாலதியோட அப்பா, அம்மா, மாலதி, இவங்க 4 பேர் மட்டும் காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க சேலத்துலேருந்து திருச்சிக்கு. இப்போது அவங்க அம்மா வந்து வேற எங்கேயோ போகிறோன்னு சொல்லிட்டு தான் கூட்டு போகிறாங்க. அதனால தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க. இதுலேயும் முக்கியமாக ஏமாத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலதி தான். அவங்க அம்மா கூடயே உட்காந்துக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ரெஸ்ட் ரூமே போகலையாங்க. இந்த பொண்ணு அடக்கி வச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க அம்மா தான். ஏன்னா பாதி தூரம் வரும்போதே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, மாலதியோட அப்பா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு, பின்னாடி சீட்டில் தான் மாலதி அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஓடுற வண்டியில, அதாவது பைபாஸ்ல போயிட்டு இருக்கும் போதே வண்டியில இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மாலதி தான் அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிறாங்க. இப்ப பிடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களோட தாலி செயின் 5 பவுனாங்க, அதை கலட்டி ரோட்ல தூக்கி எறிஞ்சிருக்காங்க. வண்டியை சடனா நிறுத்தி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வேமா ஓடி போயிட்டு எடுத்துட்டு வந்திருக்காருங்க. ரொம்பவே அமானுஷ்யமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆக்ரோஷமா பிஹேவ் பண்றாங்க. இந்த பொண்ணால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல மாலதியோட அப்பா வண்டியை நிப்பாட்டிட்டு அவரோட ஃப்ரெண்டை வண்டியை ஓட்ட சொல்லிட்டு அவரும் பின்னாடி வந்து உட்காந்து அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டாராங்க.
இப்போ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீடே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குது, அமானுஷ்யமா இருந்திருக்குது. மாலதிக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது, வேற வழி இல்லம்மா, நீ மட்டும் தான் கூட வந்திருக்கிற, கூடயே இருன்னு சொல்லிட்டு உள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ரிச்சுவலே நடந்திருக்குதுங்க. கயித்துக்கட்டில கட்டி போட்டு நிறைய அந்த பால் மாதிரியான ஒரு பவுடர் மாதிரி போட்டாங்களாம், தண்ணியில் மண்பானையில் போட்டு கலக்கி அதில் நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சேவலை அறுத்து நடு வீட்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்க அம்மா கொஞ்ச நேரம் எரியுது, உடம்புலாம் ஒரு மாதிரி எரியுதுன்னு சொல்லிட்டு அழுதுருக்குறாங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன பண்ணாலும் இவளோட உடம்புல விட்டு என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளையோட குரலில் பேசியிருக்கிறாங்க மாலதியோட அம்மா. இவங்க அப்பாக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் மாலதிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இப்பேற்பட்ட ஒருத்தவங்கள மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க அதே காரில். வேறு வழி கிடையாது, அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களோட உடம்பை விட்டு போயிருங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நம்பி தான் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு ஆம்பளையோட குரலில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பாவை அசிங்கமாக பேசுகிறது, மாலை போட்டிருக்கிற ஒரு பர்சனை அசிங்கமாக திட்டுறது. ஏண்டா, உன்னால் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட முடியுமா, இது ஏன் இடம், இங்கே தான் இருப்பேன் நான், உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு சவால் விடுறது. இப்படியே பேசிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க, சாப்பிடாம கூட. இப்போ மாலதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அப்பா சபரிமலையில் வாங்கிட்டு வந்திருப்பார் இல்லையா, ஒரு கருப்பு கலரில் மை மாதிரி இருக்குமாங்க, அந்த மையை எடுத்து சாமியோட பிரசாதமாக அதை எடுத்து அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் அவங்களோட உள்ளங்கால்லையும் அவங்களோட உச்சித்தலையிலையும் தடவி விட்டுட்டு அவங்களோட ரூமில் போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். அன்னைக்கு நைட்டு மாலதியோட கனவுல அவங்களோட வீட்டு ஹாலில் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு மாதிரி ஜிம்முக்கு போனால் ஒரு உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆம்பளை குண்டா இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன அந்த மையை தடவிட்டா என்னை அழிச்சிடலான்னு பார்த்தியா, என்னை யாராலையும் அழிக்க முடியாது, இதுதான் என்னோட இடம், இங்கே தான் இருப்பேன், உங்கள் வீட்டில் ஒரு உயிர் போகாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குதுங்க. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா மிட் நைட்டு 1:30 மணிக்கு அவங்களுக்கு வந்த கனவு. எந்திரிச்சு போய் பார்த்தா அவங்க அப்பா அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா தூங்கலை, ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவை கட்டிலில் கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க அசிங்கமாக கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயிலையும் ஒரு துணியை வச்சு அடைச்சிருக்கிறாருங்க. அதை மீறியும் அவங்க ஒரு மாதிரி உக்கிரமாக இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்களோட பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அம்மா உடம்பையே அப்படி தூக்குறாங்களாங்க, இந்த பேய் படங்களெல்லாம் பார்க்குற மாதிரி உடம்பை மட்டும் அப்படியே தூக்குறாங்களாம். கை காலெல்லாம் அவங்க அப்பா கட்டி போட்டுருக்கிறாரு. அவங்க அம்மா ரொம்பவே ஒரு மாதிரி ஆழமாக அதுக்குள்ளே போயிட்டாங்கங்கிறது தெரியுது. கண்ணுலாம் ஒரு மாதிரி கருவளையம் வந்து அவங்களோட முகமே ஒரு மாதிரி ரொம்ப வாடி போய் உடம்பே மெலிஞ்சிட்டாங்களாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அழகாக இருப்பாங்களாம், இப்போ ரொம்பவே ஒரு மாதிரி அசிங்கமாக ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. முடியெல்லாம் அங்கங்கே பிஞ்சு போய் பார்க்குறதுக்கே இந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி அழுக வந்திருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க மாலதியோட வீட்டில் யாருமே தூங்கலையாங்க. மாலதியோட தங்கச்சி, அப்பா, மாலதி எல்லாருமே உட்காந்து அழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறாங்க, அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். அடுத்த நாள் சேலத்திலேயே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வச்சு அவர் வந்து இந்த செய்வன சூனியம் இதெல்லாம் எடுக்கிறவராம். அப்பேற்பட்ட ஒரு பர்சனை வீட்டுக்கு கூட்டு வந்து பார்க்கும்போது மாவுல அவங்க அம்மாவோட உருவத்தை வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சு அவங்களுக்கு முன்னாடியே உட்காந்து குறிப்பாத்து ஒரு மாதிரி ஒரு ரிச்சுவல் பண்ணுவாராங்க. சில மந்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வந்து ஏவல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் செய்வன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாராம். அப்பேற்பட்ட பர்சன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மாலதியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்க வீட்டாளுங்க தான், அவரோட சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தவங்க தான் இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இந்த வீடு கட்டிட்டாங்க, இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் இந்த வீட்டில் ஒரு உயிர் பலி போகணும், இந்த குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது, அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. 7 தடவை செய்வனை வச்சுருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு. இவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் அடிக்கடி வந்துட்டு போகிறது சகஜம் தானாங்க. அவங்க அப்பா வீட்டாளுங்களாக இருக்கட்டும், இவங்க அம்மா வீட்டாளுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சகஜமாக வந்துட்டு தான் போவாங்களாம். இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா காலில் அந்த மை இருந்தப்போ அன்னைக்கு இவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க. அது மாலதிக்கு தெரியாது. இப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, அன்னைக்கு என்னோட பொண்ணு தான் தடவிட்டான்னு நான் நினச்சேன், என் வீட்டில் வந்துட்டு என்னோட சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களோட வேலையாக தான் இது இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாரு. இப்போ அந்த ஏவலை எடுக்க வந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஏவலை நான் வந்து எடுத்துடுறேன், நான் சொல்கிற அந்த ரிச்சுவலை உங்களோட வீட்டில் வச்சு தான் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வெளியே போயிட்டு வாங்கிட்டு வரணும், அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக நான் சொல்லும் போது இவங்களை வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிருங்க, நான் உட்கார சொல்கிற இடத்துல, அதாவது நான் உட்கார வைக்கிற இடத்துல இவங்களை ஹாலில் உட்கார சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்குதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட தடங்கலாம். அவர் சொன்ன மாதிரியே வெளியே போயிருக்கிறாங்க. வெளியே போயிட்டு அந்த மாவுலாம் வந்து ஒரு கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ இவங்க அம்மாவையும் தான் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க அம்மா காரில் உட்காந்துருக்குறாங்க, மாலதி தான் போயிட்டு வாங்க போகிறாங்க. கார் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆங்க. ஒரு பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி இவங்க கார் மேலே மோத வேண்டியது, அந்த கடவுளோட புண்ணியமாக என்னன்னு தெரியல, குறுக்க வேற ஒரு வெஹிக்கிள் வந்தனால அந்த வண்டியில் மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆங்க. இவங்க கண்ணு முன்னாடி ஜஸ்ட் மிஸ் ஆகும். அந்த லாரி வந்து இவங்களோட
காரை தான் இடிச்சிருக்கும், இவங்க அம்மாவும் இறந்துருப்பாங்களாம். கண்ணு முன்னாடி சாவை பார்த்துருக்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரிச்சுவலை பண்ணி முடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு அவங்க அம்மாவை கூட்டம் மாவில் அவங்க அம்மாவோட உருவம் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அதில் வச்சு அவங்களோட வீட்டுக்குள்ளே, அதாவது அவர் சொல்கிறாராங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ்லாம், இந்த செய்வன ஏவல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்னென்னா, இவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு அனோயிங் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னாங்க இல்லையா, டொக்கு டொக்கு டொக்குன்னு, இது அந்த ஏவலோட வேலை தானா. அது போக இவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி டேப்பெல்லாம் வந்து திறந்து விட்டுருமா. நைட்டு வந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குமா, ஜல் 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 ஜல்னு ஒரு மாதிரி கொலுசு சத்தம் கேட்குமா. அது போக வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க எப்பயுமே இவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்குமா. அது போக இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆரம்பத்தில் சண்டை அதிகமாக வந்தது. இப்படி ஏகப்பட்ட சிம்டம்ஸ் இது எல்லாமே இவங்களோட வீட்டில் நடந்திருக்குது. அது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாருங்க. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து நடந்திருக்குமே, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்ட ஆரம்பிக்கும். இது வந்து பீக்கில் இருக்குது. இதை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா உங்கள் அம்மா இறந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாவை கொன்றுவாங்க. ஏதோ ஒரு உயிர் இந்த வீட்டில் போகணும், அதுதான் அந்த ஏவலோட வேலை, அப்படி தான் ஏவி விட்டுருக்குறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் கைப்படவே மாலதியோட தங்கச்சி அவங்களோட அப்பா எல்லாருமே சேர்ந்து பண்ணதுக்கப்புறமா அவங்க அம்மா ஓகேவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போது கொஞ்சம் வருஷங்கள் போகுது. ஒரு 2-3 வருஷம் போனதுக்கப்புறமா மாலதி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, முஸ்லீம் பையனை லவ் பண்ணுற காரணத்தினால அவங்க வீட்டில் ஒத்துக்கலை, வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 6 மாதம் ஆகுது. மாலதி வந்து மாசமாக இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்பாவே ஏற்றுக்கிறாரு, வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவங்கள நல்லாவே பார்த்துக்கிறாருங்க. இந்த டைமில் மாலதியோட ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா முஸ்லீம், அவர் இவங்களோட வீட்டுக்கு வரும்போது இங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, எனக்கு ஏதோ தப்பாக படுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இப்போ தான் அம்மாவுக்கு எல்லாமே சரியாகி வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ என்னடானா வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கலங்க. ஏன்னா மாலதியோட அம்மா இப்போ நார்மலாக தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் விளக்கேற்றுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் மாலதியோட அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கு வந்தப்ப அகைன் அந்த அனோயிங் சவுண்ட் அவங்களோட வீட்டுக்குள்ளே கேட்குது. இதை அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லாமல் விட்டுறாருங்க. இதுக்கு மேலே சொன்னால் இவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதை மறைச்சிடுறாரு. அது அவரோட காதுக்கு மட்டும்தான் கேட்டிருக்குது. இப்போது அடுத்து ஒரு வாரம் போகுது. இவங்க அப்பா அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு தேட்டருக்கு போகலாம், நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. சண்டே அதுவுமா மதியானம் அவங்க அப்பாவுக்காண்டி இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார், மாலதியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாலதியோட ஹஸ்பண்டோட வீட்டில் தான் அவங்க தங்கச்சியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே அந்த வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, மாலதியோட அம்மா வெளியே மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டோர் ஓப்பனில் தான் இருக்குது, மெயின் டோரை லாக் பண்ணலை. ஓப்பன் பண்ணால் வீடே இருண்டு போய் கிடக்குதுங்க. எல்லா ஜன்னலையும் மூடி வச்சுட்டு அவங்க அப்பா நடு ஹாலில் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. பதறி போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா மாலதியோட அப்பா பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு படி அளவுக்கு நெல்லை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு செம்பு நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்துலேயே வச்சுட்டு அவருக்கு உண்டான காரியத்தை எல்லாத்தையுமே அவரே பண்ணிவிட்டு புது வேஷ்டி கட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு நடு வீட்டில் தூக்கு மாட்டி இறந்துருக்கிறாருங்க. கண்ணுக்கு நல்லா ஒரு மாதிரி பிதுங்கி, நாக்கெல்லாம் பிதுங்கி ரொம்பவே கொடூரமான முறையில் அவர் இறந்துட்டார். பட்டையெல்லாம் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் இறந்துருக்கிறாரு. அவர் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாதான். எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அவங்க 2 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் நினச்ச மாதிரியே 2 பொண்ணுங்களையும் செட்டில் பண்ணிட்டாரு. அது போக அவரோட ஒய்ஃபும், அதாவது மாலதியோட அம்மாவும் நார்மலாக தான் இருக்கிறாங்க. எதனால் அவர் தூக்கு போட்டு இறந்தாருன்னு இப்போ வரைக்குமே இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குதாங்க. கடைசியாக அந்த ஏவல் இவங்களோட கனவுலையும் இவங்க அம்மாவோட உடம்புலையும் வந்து சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் ஒரு உயிர் போயிருச்சுங்க. அது இவங்க அப்பாவோட உயிராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எதிர்பார்க்கலை. ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இவங்களால மறக்கவே முடியாதாங்க. தன்னோட எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாலதிங்கிற பொண்ணு சொன்னாங்க. இது போக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க சொன்னாங்க. அது எல்லாமே பாதியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க சொல்லாமல் அடுத்த இன்சிடெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகிடுறாங்க. இது நிறைய பேர் என்கிட்ட கதை சொல்லும்போது நடக்கிற ஒரு விஷயந்தான். அது அவங்க சொல்லும்போது அவங்க அந்த ஃபீலில் சொல்லும்போது நம்ம அதை கேட்கவும் முடியாது இல்லையா. அதனால் நான் அவங்க சொன்னதை என்னோடய ஸ்டைலில் அவங்கக்கிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேனே, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே, அவங்கள வந்து கடவுள் பார்த்துப்பாரு. இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லாததுக்கு காரணமே அவரோட சொந்தக்காரங்களும் தான். ஏன் இப்படி பண்ணணும்? நாங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது?
எதனால் 7 செய்வனை வைக்கணும், எதனால் ஏவலை எங்கள் அம்மா மேலே ஏவி விடணும், எதனால் எங்கள் குடும்பத்தையே சிதைக்கணும். இப்போ கூட எங்களோட சொந்தக்காரங்க கூடலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். அவங்களெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆகுண்ணே. அப்பா வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்தா யாரண்ணே நம்புறது, எங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்கண்ணே சொல்லப்போனால் எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் மனுஷங்கன்னு சொல்ல முடியாது, மனுஷங்கன்னு இதுங்களெல்லாம் சொல்லவே கூடாது. இப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்களா பூமியில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி உடஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரியை நான் படித்தப்பவே எனக்கு ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு. இப்போவும் சொல்கிறேன், நான் நிறையா ஸ்டோரியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உழைக்கணும். அதுக்கு உண்டான என்ன வேலையோ அதை தேடி ஓட ஆரம்பிக்கணும். உங்களோட அண்ணனோ தம்பியோ இல்லை கூட உங்களோட சொந்தக்காரங்க யாராச்சும் ஒருத்தவங்க முன்னேறிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, எதனா ஒன்று வாங்கிட்டாங்க, இல்லை எதனா ஒன்று இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே இந்த வயிற்றுச்சலை காட்டுறது, வெஞ்சினை காட்டுறது, அதுக்காக அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அதுக்காக அவங்க எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பாங்க, எவ்வளோ வேர்வை சிந்திருப்பாங்கங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சும்மா நோகாமல் போயிட்டு ஒரு கண்ணை பச்சக்கன்னு வச்சுட்டு நீ நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்வனை ஏவலெல்லாம் ஏவி விடுறதெல்லாம் எச்சத்தனத்தை விட கேவலமான ஒரு விஷயங்க அது. இது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமான விஷயம். இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு திருந்திடுங்க. உங்களோட அழிவு மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் அந்த பொண்ணு என்கிட்ட கடைசியாக சொன்ன ஒரு விஷயம், யார் இவங்க அப்பாவுக்கு வச்சாங்களோ அவங்க அடுத்த ஒரு வாரத்தில் இவங்க அப்பாவோட சொந்தக்காரர்களில் ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான முறையில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாரு. கை கால் எல்லாம் துண்டு துண்டாக போய் முகமே செதஞ்சு போய் ரொம்ப கொடூரமான முறையில் இறந்துருக்கிறாரு. கடைசியாக அந்த இறந்து போனவரோட வீட்டில் இருக்கிறவங்களாம் கதறி அழுதுருக்குறாங்க மாலதியோட அம்மா கிட்ட. உன் புருஷனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் என் புருஷன் தான், இந்த மாதிரி அவர் தான் இப்படி வச்சுட்டாரு, நாங்கள் எல்லாருமே அதுக்கு உடந்ததான், எங்களை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா காலில் விழுந்திருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க உழைச்சி வாங்குகிற ஒரு பொருள் மேலே நீங்கள் ஒரு வெஞ்சினா ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பின் விளைவு எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கங்க. இறந்து போனதுக்கப்புறமா எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இருக்கிற நாட்களையும் நிமிஷங்களையும் சந்தோஷமாக கூட இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படாமல் வாழ கற்றுக்கங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.